ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட். இந்த வெப்சைட்டில் வீட்டுக்கு தேவையான கிராசரிஸ் அண்ட் வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கிடைக்குது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்க, சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் யாராவது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் என்கிட்ட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்ன வீடியோ அப்படின்னா, மத்தி மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக கடுகு சேர்த்துட்டு வெந்தயம் போட்டுக்கலாம். இது நல்லா பொரியிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருத்த உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இதுவும் நல்லா பொரிஞ்சுக்கிட்டோம். கருகிறதுக்கு விடக்கூடாது. அதுக்குள்ளேயே அடுத்த இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது பச்சை மிளகாயும் ஒரு சின்ன வெங்காயமும் கட் பண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறையா போடுற அளவுக்கு குழம்பு நல்லாயிருக்கும். வெள்ளைப்பூண்டு கொஞ்சமாக அது கூட சேர்த்துருக்கேன். ஒரு கட்டை அளவுக்கு சேர்த்துருக்கேன், சின்ன கட்டையில். ஓகேங்களா? கொஞ்சமாக கருவேப்பிலை. இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இது வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு அடுத்த இன்க்ரீடியன்ட் ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ மீன் எடுத்துருக்கீங்களோ அந்த மீனுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் புளி ஊற வச்சுக்கோங்க. புளிப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஊற வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இது நல்லா ஃப்ரை ஆகிக்கிட்டோம். அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். நல்லா பொன்னிறமாக இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி வந்த வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி. அடுத்தது பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி 2 எண்ணம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. புளி வந்து இதுக்கு தேவையான அளவு நீங்கள் மத்தி மீன் எடுத்துருப்பீங்க இல்லையா, அந்த மீனுக்கு தகுந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா ஃப்ரை ஆகட்டும். கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம், தக்காளி வணங்குறதுக்காக. இதை நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது ஃப்ரைஸ் அதாவது வந்து என்ன குழம்பு ஏதாவது வேணும், ஃப்ரை பண்ணுற ஐட்டம்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னாலும் நீங்கள் என்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவை அதை மேக் பண்ணி போடுறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி நல்லா வதங்கட்டும். இதுக்கு இடையில புளியை கரைச்சிக்கலாம். புளியை நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறமா அடுத்த இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணிக்கலாம். அடி பிடிக்க விடக்கூடாது. அப்பப்போ கலரிகிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. எண்ணெய் கொஞ்சம் நிறையா ஊற்றுங்க. அப்போ தான் வந்து குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மத்தி மீன் அதுக்கு முன்னாடியே சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதை எப்படி க்ளீன் பண்ணணுன்னே ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவை அதை ஆட் பண்ணுறேன். இந்த அளவுக்கு புளி எடுத்துகிட்டு அதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கரைச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் புளியை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கொதிக்க வச்சிடலாம். மத்தி மீனை வந்து நல்லா உப்பு போட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து அதை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அந்த மீனை வந்து எப்படி க்ளீன் பண்ணணுங்கிற வீடியோவை அடுத்த வீடியோவை நான் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு. இது நல்லா கொதிக்கட்டும். புளி பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். இது மசாலா அரைச்சி வைக்கிறது இல்லை, பொடி போட்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அதாவது எங்கள் ஊரில் வந்து இந்த ஜேபி மீன் குழம்பு பொடி நல்லாயிருக்கும். இது வந்து பிராண்டு, நான் வந்து ப்ரமோஷனுக்காக சொல்லலை. மோஸ்ட்லி இந்த இது நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு எதாவது பிடிக்கும் அப்படின்னா உங்கள் ஏரியா சைடு எது இருக்கோ அந்த மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் நீங்கள் அந்த பாக்கெட்லேயே போட்டிருக்கோம். எவ்வளோ கிலோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு பொடி ஆட் பண்ணிக்கோங்க. காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா குழம்பு பொடியாக கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக புளி நல்லா கொதித்து வரும்போது இதை ஆட் பண்ணிக்கணும். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. அடி பிடிக்க பார்க்கும். அடி பிடிக்க விடாமல் நல்லா கிளறி விடுங்க. உங்களுக்கு தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கோங்க. மீன் போடுற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. மீன் போடும்போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நல்லா வேகட்டும். தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சு வரணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அதாவது குழம்பு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கொதி வரணும். மீன் கழுவி வச்சுருக்க மீனை எடுத்து தயாராக வச்சுக்கலாம்.
ஆட் பண்ணிக்கலாம் மீன். நாங்கள் இது வந்து 2 கிலோ மீன் எடுத்துகிட்டு வந்தோம். 1 கிலோ மீன் வந்து குழம்பு வச்சோம், 1 கிலோவை ஃப்ரை போட்டுக்கிட்டோம். நீங்களும் 1 கிலோ மீனுக்கு இந்த அளவுக்கு நீங்கள் குழம்பு வச்சாலே அளவாக இருக்கும். அதாவது மசாலா ஆட் பண்ணாலே உங்களுக்கு இது அளவாக இருக்கும். மீன் போட்டதுக்கப்புறமா இது ரொம்ப கலரிகிட்டே இருக்கக்கூடாது, மீன்லாம் உடஞ்சிரும்னு சொல்லுவாங்க. எதுவுமே இருக்காது, எல்லாம் கரைஞ்சிரும். நீங்கள் மீன் போட்ட உடனே வெந்துடும். ரொம்ப நேரம் விடணுங்கிறது இல்லை, அது சீக்கிரமாகவே வெந்துடும் மீன் எல்லாமே. இந்த மாதிரி குழம்புல எல்லாமே முக்க வைக்கணும். முக்கி விடலை அப்படின்னா ஒரு மீன் பாதி வெந்து பாதி வேகாத மாதிரி இருக்கும். நீங்கள் கரண்டி வச்சும் கலர முடியாது மீன் வெந்ததுக்கப்புறமா. குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க, வாங்க சாப்பிட்லாம். தேங்க்யூ, பாய் பாய். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு குழம்பு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.